அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புவனேஷ், பொள்ளாச்சியிலேருந்து வரேன். இந்த ஞான முகாம் பார்த்திங்கன்னா எனக்கு 2வது முறை. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி முதல் முறை வந்தேன். இப்போ வந்தப்போ நண்பர் ஒருத்தர் கேட்டார், முதல் முறை இது செகண்ட் டைம்ங்கிறீங்க, என்ன பத்தலை அப்படின்னு கேட்டார். முதல் முறை வந்திருக்கீங்க, செகண்ட் டைம் வரீங்க, என்ன பத்தலை அப்படின்னு கேட்டார். என்ன அப்படின்னா, முதல் முறை வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெளிவு கிடச்சிருச்சு. வந்ததுக்கப்புறம் இல்லை, முதல் முறை வர்றதுக்கு முன்னாடியே தெளிவு கிடச்சிருச்சு. எப்படின்னா அந்த முதல் கேம்ப் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் ஐயாவோட வீடியோஸ் யூடியூப்பில் நிறையா நானும் அண்ணனும் சேர்ந்து பார்ப்போம். ஆரம்பத்தில் சில விஷயங்கள் புரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் பார்த்திங்கன்னா நிறையா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தெளிவு கிடச்சிது. அப்புறம் 6 மாதம் கழித்து சரி முகாமுக்கு போகலான்னு முடிவு எடுத்தோம். அப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எல்லாமே புரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இவங்க என்ன சொல்லி தருவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சொல்லுவாங்க, ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுவாங்க, அந்த மைய விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அந்த வகுப்புக்கு வரக்க வேண்டி சில சூட்சமங்களில் உள்ளே வச்சுருப்பாங்க. சரி ஏதோ ஒரு இருக்கும், எல்லாமே யூடியூப்பில் சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் அங்கே போனால் புதுசாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தோம். ஆனால் முதல் முகாம் முடிக்கும்போது தான் தெரிஞ்சது, புதுசாக எதுவுமே இல்லையே, யூடியூப்லேயே எல்லாமே சொல்லிட்டாங்களே. அதுதான் எனக்கு தோணுச்சு. இது ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ உண்மையான விஷயத்த, இவ்வளோ எளிமையாக இருக்க விஷயத்த முழுமையாக யாரும் இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக வகுப்புக்கு வர வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் ரொம்ப பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருக்குது. முதல் முகாம் முடித்தோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எப்படின்னா, அதுக்கு முன்னாடிலாம் ஒரு சின்ன ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு மனசில் உழப்பிட்டு செயலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. முகாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய டஃப்பான சுச்சுவேஷன் வரும்போதும் அது ஒரு பொருட்டாகவே தெரியல. ஆக்சுவலாக அகத்தில் பார்த்திங்கன்னா எந்த வேலையிலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாரமாகவே இல்லை. செயலில் அவ்வளோ புறத்தில் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டாக பண்ண முடிஞ்சுது. சம்டைம்ஸ் ஒரு டவுட்டும் வந்துச்சு, என்னடா இவ்வளோ பெரிய டஃப்பான சுச்சுவேஷன் வருது, எந்த டென்ஷனும் இல்லைன்னு கொஞ்சம் டவுட்டும் கூட வந்துருச்சு. சரி கரெக்டாக தான் இருக்கோமா நம்ம என்ன அப்படின்ட்டு. அதுக்கான தெளிவும் ஐயாக்கிட்ட கேட்டு தெளிவாகிடுச்சுங்க. இப்போ 2வது கேம்ப் வந்ததுக்கு மெயினான காரணம் என்னோடய நண்பர்கள் 2 பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பொள்ளாச்சியிலேருந்து சதாசிவம் அப்புறம் நசீர்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கும் இது ரொம்ப நிறைய ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த இயற்கை சூழலை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கேன். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே முக்கிய காரணம் ஐயாவை மறுபடியும் நேரில் பார்க்கணும், ஜீவமணியனை பார்க்கணும், சரவணன், இவங்க எல்லாத்தையும் பார்க்கணுன்னு தான் முக்கிய இதில் வந்திருக்கேன். இந்த அற்புதமான விஷயத்த, ஞானத்தை, ஐயா கொடுத்த விஷயத்த அற்புதமாக எடுத்துகிட்டு போகும் ஜீவமணி அண்ணனுக்கு, சரவணனுக்கு, அக்காவுக்கு, அப்புறம் மூர்த்தி அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஏற்காடில் ஒரு ஞான முகாம் மே மாதம் நடத்துவோம். அது ஒரு சம்மர் ரிசார்ட். அதை ஏழைகளுடைய ஊட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு தடவை ஒரு சம்மர் ரிசார்ட்டை நம்ம முகாம் வச்சுக்கிட்டோன்னா, அந்த முகாம் சாட்டில் எல்லாருமே ஒரு சம்மர் ரிசார்ட்டில் ஒரு 2-3 நாள் தங்கியிருந்து போட்டுமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஏற்பட்டது. மே மாதம் 1ஆம் தேதி 1, 2, 3 ஞான முகாம் வச்சுருக்குறோம். நீங்கள் வாய்ப்புள்ளவங்க எல்லாமே கலந்துக்கிடுங்க.